Hello everyone, a warm welcome to all of you. இந்த கிராமர் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம லோவர் கிளாஸில் இருந்து படிச்சுட்டு வரோம். இட் கம்ஸ் அப் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அதை செக்மெண்ட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி ஈஸியாக மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. சென்டென்ஸ் பேட்டர்ன் சொன்னோன்னே அது எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? நம்பர் 1 சப்ஜெக்ட், நம்பர் 2 verb, நம்பர் 3 ஆப்ஜெக்ட். This object is divided into 2: indirect object, direct object. Next one adjunct. It's not adverb but adjunct. ஃபைனலாக வர்றது காம்ப்ளிமெண்ட். Do you understand everything? Subject, verb, indirect object, direct object, adjunct and finally complement. Okay. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? வெரி சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் டூயர் இஸ் த சப்ஜெக்ட். ஒரு வேலையை செய்பவர் சப்ஜெக்ட். ஒரு சின்ன சென்டென்ஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ராஜு buys a new car. ராஜு buys a new car. சரி, இங்கே யார் வேலையை செய்கிறா? ராஜு. ஸோ ராஜுங்கிறது சப்ஜெக்ட். வெரி சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட்னா என்னது? ஆக்ஷன் டூயர், வேலையை செய்பவன். ஓகே, சொல்லி கொடுத்த நெக்ஸ்ட் பார்ட் verb. இந்த வேர்பை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் விளக்கமாக படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஐ வில் புட் சம் வீடியோஸ் தட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. வேர்ப்னா என்ன? வேர்ப்னா ஆக்ஷன் வேர்டு, ஒரு வேலையை இல்லை செயலை சொல்கிற சொல். ஓகே, இந்த வேர்ப் எங்கே யூஸ்வலாக வரும்? மேக்ஸிமம் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். ஆல்வேஸ்ன்னு சொல்லலை, நான் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். ஓகே ஃபைன். இப்போ அதே சென்டென்ஸை பார்ப்போம். ராஜு பைஸ் அ நியூ கார். சரி, வேலையை செய்கிறவர் யாருன்னு பார்த்துட்டோம். தட் இஸ் சப்ஜெக்ட். அது யார்? ராஜு. ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் ஒன். என்ன வேலை அங்கே நடக்கு? பைஸ், வாங்குகிற வேலை நடக்கு. ஸோ பைஸ் இஸ் த verb. புரிஞ்சா? பேர்ட்ஸ் ஃப்ளை ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பேர்ட்ஸ் என்னது? வேலையை செய்கிறது சப்ஜெக்ட். வேலை என்னது? ஃப்ளை. ஸோ verb. Do you understand clearly? ஓகே, கம் டு த தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட் ரொம்ப முக்கியமானது. சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், ரெண்டாவது வேர்பையும் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கம்ஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் இஸ் த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஆப்ஜெக்ட் இஸ் த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். இந்த வேலை வந்து எதன் மீது செயல்படுத்தப்படுகிறதோ அதற்கு பெயர் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ராஜு buys a car. ராஜு buys a car. ஓகே, இப்போ யார் வேலை செய்கிறா? ராஜு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன வேலை நடக்கு? பைங்கிற வேலை நடக்கு, வாங்குறதுங்கிற வேலை நடக்கு. ஸோ தட் இஸ் verb. இந்த ஆக்ஷன் எதன் மீது செயல்படுது? கார், த ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஸோ கார் வந்து ஆப்ஜெக்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கேள்வி கேட்கலாம். ராஜு பைஸ் வாட்? அவர் என்னத்தை வாங்கினார்? ராஜு கார். ஸோ இஃப் அ வேர்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட், ஒரு சென்டென்ஸில் எதை வாங்கினார் இல்லை என்ன வாங்கினார் அப்படின்னு பதில் சொல்லிச்சுன்னா அதற்கு பேர் ஆப்ஜெக்ட். As I already told you, this object is classified, divided into 2. Okay, திரும்ப சொல்கிறேன். சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, வேர்பு பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட்டுங்கிறத சாதாரணமாக பார்த்தாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரெண்டாக பிரிக்கப்படுறது? ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். லுக் அட் த சேம் எக்ஸாம்பிள். ராஜு பைஸ் அ கார். அந்த காருங்கிறது ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் it answers the question what. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். I gave him a
gift. I repeat. அங்கே மேலே தெரியுது பாருங்கள். I gave him a gift. ஓகே, இதில் யார் வேலையை செய்கிறா? வெரி குட். I என்ன வேலை நடக்கு? கேவ். ஓகே, வெரி குட். இப்போ பின்னாடி வர ரெண்டை பாருங்கள். him a gift. இதை ரெண்டாக பிரிச்சிடலாமா? ஹிம்மை தனியாக பிரிச்சிடலாம், a gift-ஐ தனியாக பிரிச்சிடலாம். ஓகே, ஃபைன். அப்போ ஹிம்னா என்னதுன்னு கண்டுபிடிக்கணும், கிஃப்ட்னா என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன். சிம்பிளாக பாருங்கள். ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டேன்? திங்க் அண்ட் டெல். வாட். எஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் அதே வாட்டை கேட்போம். போம்பா. வாட் ஐ கேவ், இல்லை வாட் டிட் ஐ கிவ். எதப்பா நான் கொடுத்தேன்? ஹிம்மையாக கொடுத்தேன்? நோ, ஐ கேவ் எ கிஃப்ட். புரிஞ்சுதா? அப்போ கிஃப்டை கொடுத்தேன். ஸோ இஃப் இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட், தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி? ரொம்ப சிம்பிள். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஃப் இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட், என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ a gift is direct object. ஓகே, இப்போ இன்னும் ஒன்று விட்டுருக்கு. நம்ம குருட்டாம்போக்கில் அடிச்சிடலாம், அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்ட்டு. பட் அது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லும்? whom, யாருக்கு, யாருக்கு. ஓகே, I gave him a gift, right? whom did I give? யாருக்கு அந்த நான் கிஃப்ட்டை கொடுத்தேன்? யார் கொடுத்தேன்? him. So that him becomes indirect object. Is it clear? Okay, first subject என்ன பார்த்தோம்? action doer. verb என்ன பார்த்தோம்? action word. ஆப்ஜெக்டை ரெண்டாக டிவைட் பண்ணலான்னு சொன்னேன். ஒன் இஸ் direct object, another one is indirect object. direct objectக்கு எந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்? what. indirect objectக்கு எந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்? whom. Is it clear up to this level? Okay, shall we move to the next one? அடுத்த ஸ்டெப். what is that? adjunct. என்னது? adjunct. சரி, adjunctனா என்னது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். she shouts soundly. she shouts soundly. ஆக்ஷன் டூயர் யார்? she. வெரி குட். ஓகே, என்ன வேலை நடக்கு? shouts, கத்ரா. ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் ஒன். soundly. மேக்ஸிமம் இந்த ly வந்தாலே adjunct நீங்கள் போட்டுடலாம். அது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி அது adjunct. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்போம். how does she shout? எப்படி கத்துறா? soundly. soundly. how does எப்படி கத்துறா? soundly. ஸோ அந்த soundlyங்கிறது adjunct. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் டிஸ்பிளே ஆகுது பாரு. I saw him yesterday. I repeat, I saw him yesterday. ஓகே, யார் வேலையை செய்கிறா? I. ஸோ சப்ஜெக்ட். என்ன வேலை நடக்கு? saw, பார்க்கிறது. ஸோ தட் இஸ் verb. என்ன பார்த்தேன்? யாரை பார்த்தேன்? him. ஓகே, ஃபைன். அது வந்து ஆப்ஜெக்ட். ஃபைனலாக இன்னொன்று இருக்குது, yesterday. இப்போ ஒரு அனதர் கொஸ்டின், இன்னொரு கொஸ்டினை போடுறேன் பாரு. when did I see him? எப்போ நான் அவனை பார்த்தேன்? எப்போ பார்த்தேன்? yesterday. So if it answers a question like when, that is adjunct. முதல் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? if it answers the question how. செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? if it answers the question when. இந்த கொஸ்டின்ஸையும் நான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தேனே, அந்த வாட்டையும் அந்த ஹூமையும் இதில் கொண்டு வந்து குழப்பக்கூடாது. அது வாட், ஹூம் தள்ளி வச்சுருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தது ஹவு, செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தது when, தேர்ட் எக்ஸாம்பிள் வா. I saw him here. I saw him here. யார் ஆக்ஷன் டூயரு? I. என்ன வேலை நடக்கு? saw. யாரை பார்த்தேன்? ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபைன். here. தேர்ட் கொஸ்டின் கொடுக்குறேன் பாரு. தேர்ட் கொஸ்டின், where did I see him? எங்கே பார்த்தேன்? here. இங்கே பார்த்தேன். ஸோ தட் இஸ் adjunct. கரெக்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஃபைனல் வேர்டு தான் வரும் மேக்ஸிமம். அந்த வேர்டுக்கு நம்ம 3 கொஸ்டின்ஸ் போடலாம். நம்பர் 1 how,
எப்படி கத்துனா சவுண்ட்லி. ஸோ இட் பிகம்ஸ் adjunct. Number 2, when எப்போ பார்த்தேன் yesterday. ஸோ இட் பிகம்ஸ் adjunct. Number 3, where இங்கே here. ஸோ தட் இஸ் ஆல்சோ adjunct. adjunct இப்போ விளங்கிருச்சா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, ரெண்டாவது வேர்பு பார்த்தாச்சு, மூணாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு, அதிலே டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம பார்த்து முடிச்சது adjunct. இன்னும் ஒன்று இருக்குது. என்னது? அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட்னால் என்ன? அது அந்த சென்டென்ஸில் என்ன வேலையை செய்கிறது? A compliment completes a sentence. ஒரு சென்டென்ஸை முழுமையடைய வைக்கிறதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? முழுமையடைய வைக்கிறதுன்னு சொல்லிடுறான், எப்போ கேட்குறதுன்னு சொல்கிறான், என்ன கேட்குறதுன்னு சொல்லிடுறான். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? தட்ஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காம்ப்ளிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிஸ்பிளே ஆகுது பாரு. He runs fast. சென்டென்ஸ் முடிஞ்சா? He runs fast. ஃபாஸ்ட்டும் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணதில்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஷீ ஷவுட்ஸ் சவுண்ட்லி. சவுண்ட்லி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் தானே பண்ணுது. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இது காம்ப்ளிமெண்ட்டா? இல்லை. ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹவு டிட் ஹீ ரன்? ஹவு டஸ் ஹீ ரன்? ஹவு டஸ் ஹீ ரன்? எப்படி ஓடினா? ஃபாஸ்ட்டாக ஓடலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக் எங்கே போயிருது? adjunctக்கு போயிருது. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி வரும்? காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும், ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். புரியுற மாதிரி சொல்கிறேன். காம்ப்ளிமெண்ட் கடைசி வேர்டு வருது இல்லை, இந்த வேர்டு அந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்ட் வருது இல்லை, அது கூட டைரக்ட் ரிலேட்டடாக இருக்கும். சில சமயம் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது, ஒரு சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் வரும்ல, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் போத் வில் பி த சேம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள். Who am I? I am a teacher. I am a teacher. So you already knew I-ங்கிறது subject, am-ங்கிறது verb, teacher சென்டென்ஸை முடிக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு பேட்டர்ன் என்னது? இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன சப்ஜெக்டோட டைரக்ட் லிங்க்கு. சொல்லிப்பாரு. யார் டீச்சரு? டீச்சர் யார்? யார் டீச்சரு? ஐ. டீச்சர் யார்? ஐ. ஐ யார்? டீச்சர். ரெண்டுமே சேம், ஐயும் டீச்சரும் சேம். ஸோ தட் இஸ் காம்ப்ளிமெண்ட். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொன்ன? ஆப்ஜெக்டோட ரிலேட்டடாக இருக்கும். ஃபைன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. We elected Dhoni captain. We elected Dhoni captain. We action doer, elected verb, Dhoni object. Okay. கடைசி வருது captain. The captain number 1 completes the sentence. Number 2, captain யாரு? Dhoni. Dhoni யாரு? Captain. Both are interrelated. So this is complement. புரிஞ்சுதா? Again I come to the first sentence. I am a teacher. I and teacher are same. Second one, we elected Dhoni captain. Captain and Dhoni are same. Is it clear to you? நல்லா புரிஞ்சுதாப்பா? சரி, ஓகே. இந்த காம்ப்ளிமெண்ட் எதற்கு அடுத்து வரும்? ஒரு ஷார்ட்கட் மெத்தட் எல்லோரும் கற்றுருப்பீங்க. பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பி ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு என்னது? 5. am, is, are, was, were. am, is, are, was, were. These are all called be verbs. இந்த be verbsக்கு அடுத்து வரும். நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வருமா திருப்பி? I am a teacher. amக்கு அடுத்து வருது. உடனே ஒரு அறிவாளி ஸ்டூடெண்ட் கேட்பான். எப்படி கேட்பான்? சார் ஐ ஆம் ரன்னிங். ரன்னிங்கிறது ஆமுக்கு அப்புறம் தானே சார் வருது, அப்போ அது காம்ப்ளிமெண்ட் தானே சார்? இட் இஸ் நாட் ஸோ. ஆம் ரன்னிங்கிறது ஒரு வேர்பு. இட் சேஸ் த கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. ஸோ அதையும் எதையும் குழப்பக்கூடாது. ரெண்டாவது அதில் ஐஎன்ஜி வருது, இதில் வரல, அதையே கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே ஃபைன். ஸோ am, is, are, was, were இந்த 5க்கும் அடுத்து வந்துச்சுன்னா அதற்கு பேர் காம்ப்ளிமெண்ட். இன்னும் elected, selected, nominated, proposed இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வர்றதும் காம்ப்ளிமெண்ட் தான். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். இந்த elected, selectedலாம் ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றது காம்ப்ளிமெண்ட். ஓகே. இன்னொன்று become. I become a lawyer. I will become a lawyer. becomeக்கு அடுத்து வந்துச்சுன்னா அதற்கு பேர் காம்ப்ளிமெண்ட். Is it clear? So complementனா என்ன? It completes the sentence. It complements the subject or the object. எதுக்கு அடுத்தால வரும் க்ளீனாக சொல்லியிருக்கல, புரிஞ்சுதா? be verbsக்கு அடுத்து வரும், becomeக்கு அடுத்து வரும், selected, elected அந்த மாதிரி verbsக்கு அடுத்து வரலாம். Is it clear? ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? நம்பர் 1 சப்ஜெக்ட், ஆக்ஷன் டூயர். ஓகே. நம்பர் 2 verb, action word. நம்பர் 3 direct object, it answers the question what. Next one indirect object, it answers the question, come on tell me, whom. Very good. Next one adjunct. இந்த adjunct கண்டுபிடிக்கிறதுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். how, when, where. how எப்படி, when எந்த டயத்தில், வேர் எந்த இடத்துல, இதுக்கு 3 ஆன்சர் சொன்னால் அதுக்கு பேர் adjunct. ஓகே ஃபைன். ஃபைனலாக நம்ம பார்த்தது காம்ப்ளிமெண்ட். எதுக்கு அப்புறம் வரும்னு காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்கேன்? be verbsக்கு அப்புறம் வரும், அந்த selected, elected அதுக்கு அப்புறம் வரும், becomeக்கு அப்புறம் வரும். Is it clear? இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஷோவில் ஃபுல்லாக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே ஃபைன். கம் ஆன் see the examples. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, subscribe it, like it and share the video among your friends. Thank you.